பாட்டாளி சொன்னாங்களே, எதற்கு இந்த காணொலினா, இன்னைக்கு செய்தியில ஒரு கூட்டமைப்புன்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன் சுய சமூகத்திற்கு வன்னிய சமூகத்திற்கு 10.5 கேட்பது தவறு, அது சமூக நீதி அல்ல, சமூக அநீதி. இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? இல்ல கோமால இருந்தீங்களா? இல்ல இடஒதுக்கீடு பற்றி அறவே எதனா தெரியுமா? இனமான காலர் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு வேணும், அவர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அவர் மக்கள் தொகை அடிப்படையில அவங்களுக்கு கொடுங்க. இருக்கிறதுலே பெரும்பான்மையான சமூகம், ஒத்த பெரும்பான்மை சமூகம் வன்னிய சமூகம். எங்களுக்கு 10.5 கேட்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த வன்னிய மக்கள் வாழ்ந்துடக்கூடாதா? இந்த வன்னிய மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேம்பட்டு விடக்கூடாதா? இல்ல இங்க இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள் வன்னிய சமூகத்தை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொள்ளலாம் இருக்கிறீங்களா? எங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேறிடக்கூடாதா? நாங்கெல்லாம் மேற்படிப்புக்கும் அரசாங்க வேலைக்கும் போக கூடாதா? 108 சாதிக்கும் சேர்ந்துதான் இடஒதுக்கீடுகள். அந்த எம்பிசின்ற கோட்டாவை உருவாக்கி தந்ததே எங்க இனமான கால மருத்துவர் ஐயா 1987 தொடர் சாலை மறியல் செய்து என் சொந்தக்கார 27 பேரு காக்கை குருவிகளை போல சுடப்பட்டு ரத்தம் சிந்திய பிறகுதான் அந்த எம்பிசின்ற ஒரு கோட்டாவே உருவாச்சு. அன்னைக்கெல்லாம் நீங்க எங்க போனீங்க? அன்னைக்கெல்லாம் ஏன் இந்த கேள்வி நீங்க அரசாங்கத்தை கிட்ட கேட்கல? அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு போய் நாங்க முற்றுகையிடுவோம், எம்பிசியில் இருக்கிற மற்ற சமூகத்தெல்லாம் சேர்த்து போய் நாங்க தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் சொன்னீங்களா? அன்னைக்கு போராடி இருக்க வேண்டியது தானே? அன்னைக்கு இதே எங்கள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா இல்ல இது வன்னியருக்கு மட்டும்தான் கொடுத்தாகணும் அப்படின்னு அன்னைக்கு சொல்லி இருந்தாருன்னா இன்னைக்கு எம்பிசின்ற 108 சமூகத்துக்கு இடஒதுக்கீடு 20% கிடைச்சிருக்குமா? இதை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும், சிந்திக்க பார்க்க வேண்டும். உங்களுக்கு உரிமைகள் வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சமூகத்தை ஒன்று திரட்டி போரிட்டு போராடி அல்லது போரிட்டால் அது போராடியாவது உங்க இனத்திற்கானதா உரிமையை பெற்று வாங்க. அதை விட்டுட்டு ஒரு சமூகத்து வன்னிய சமூகத்துக்கு கிடைக்கின்ற இடஒதுக்கீடை கொடுக்க கூடாதுன்னு தடை போடுறதுக்கும் அதை பத்தி கொடுக்க கூடாது அது நீதி இல்லை என்று பேசுறதுக்கும் அது ஒரு தவறான பதிவு. அதை மாற்றிக்கொள்ளுங்க.